பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2025வது ஆண்டிலும் இந்த வருஷத்தின் இந்த ஆரம்ப நாட்களில் தேவ சமூகத்தில் நாம் ஒருமித்து அவருடைய பாதத்தில் காத்திருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல கிருபைக்காக மனதார கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு ஆண்டை கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்து இதுவரையிலும் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இம்மட்டும் நம்மை நடத்தி வந்து நம்மை பாதுகாத்து நம்முடைய ஜீவனை அழிவுக்கும் பொல்லாத பிசாசின் கண்ணிகளுக்கும் பாவத்தின் வல்லமைக்கும் நம்மை தப்புவித்து நம்மை பாதுகாக்கிற பரிசுத்தமுள்ள தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை துதிப்போம், அவரை உயர்த்துவோம். தேவன் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். வருகிற நாட்களில் இந்த ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரு புது வருஷத்திற்குள்ள அநேக தீர்மானங்களை நாம் எடுத்திருக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்கள் அநேக ரிச்சுவலேஷன் நாம் எடுத்திருக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலும் நாம் சில தீர்மானங்களை எடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் இந்த நேரத்திலும் கூட கடமைப்பட்டிருக்கிறோம். சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். இந்த வார்த்தைகளை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த வாக்குத்தத்தத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் சில தீர்மானங்களை எடுத்து அதன்படி நாம் நடந்து கொள்வதற்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல ஒரு மாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 28வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார். இந்த வார்த்தை அன்றைக்கு ஈசாக்கு தன்னுடைய குமாரனாகிய யாக்கோபை ஆசீர்வதித்து இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அந்த வார்த்தையின்படியே ஈசாக்கினுடைய வாழ்க்கை பழுகி பெருகி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு சுதந்திரித்து கொள்ளுகிறார். யாக்கோபு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இந்த 2025வது ஆண்டில் இந்த வருஷத்தின் இந்த ஆரம்ப நாளில் இருக்கிற உங்களை கர்த்தர் பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நம் ஆராதிக்கிற தேவனை குறித்து வேதம் இப்படியாய் சொல்லுகிறது: அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரிடத்தில் சர்வ வல்லமை இருக்கிறது. அவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் உடைய தேவனாயிருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் எல்லாவற்றையும் செய்து உங்களுடைய படிப்பின் காரியங்கள், உங்களுடைய வேலை காரியங்கள் அல்லது உங்களுடைய எதிர்கால நன்மைகள், நீங்கள் காத்திருக்கிற எதிர்கால நன்மைகள் எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நல்ல ஒரு நேரத்திலும் தேவ சமூகத்தில் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சில தீர்மானங்களை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எடுத்து அதன்படி நாம் செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தில் சில பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, அதாவது பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டில் நீங்கள் எழுத போகிற இந்த பப்ளிக் எக்ஸாமில் நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை பழுகி பெருக பண்ணுவார். அது மாத்திரமல்ல, கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறவர்கள், ஒருவேளை நீங்கள் ஃபைனல் இயர் படித்து கொண்டிருக்கலாம், அடுத்து ஒரு வேலைக்கான காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்து இந்த படிப்பை நீங்கள் ஒரு முடிக்கிற தருவாயில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது போட்டித் தேர்வுக்காக ஆயத்தப்பட்டு அதில் ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்: சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கிற காரியங்களில், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் அவர் உங்களை பெருக பண்ணுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் சத்துருவின் முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போவதற்கு அவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தெய்வம் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், காற்றையும் கடலையும் அமர்த்தக்கூடிய அதிகாரம் உடையவராயிருக்கிறார். அந்த சர்வ வல்லவர் இந்த ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார். அந்த நன்மையை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
அந்த ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நான் என் வாழ்க்கையில் சுதந்திரித்து அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான வாலிபர்களே, இந்த ஒரு புது வருஷத்தில், இந்த ஆரம்ப நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அநேக தீர்மானங்களை எடுத்திருக்கலாம், அநேக ரிசொல்யூஷன் நீங்கள் எடுத்து ஒருவேளை நீங்கள் அதை செயல்படுத்தி கொண்டு வரலாம். இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் இன்றைக்கி நிறைய வாலிபர்கள், நிறைய சகோதர சகோதரிகள், இன்றைக்கி நிறைய பேர் இந்த உலகத்தில் ரிசொல்யூஷனே இல்லாதவளவு ஒரு புது வருஷத்திற்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். எந்த ஒரு தீர்மானமும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தில் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு வெற்றியாளனாய், ஒரு எல்லாவற்றையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய ஒரு வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழணும்னு சொன்னால் தீர்மானம் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தீர்மானம் இல்லாமல் ஒரு காரியத்தை நம்மால் என்ன பண்ண முடியாதுன்னா செயல்படுத்தவே முடியாது. ஆகவே நாம் தீர்மானத்தை எடுத்து அதை நான் செயல்படுத்தும் பொழுது தேவன் என் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த புது வருஷத்தில் நீங்கள் சில தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். சில தீர்மானங்கள் எடுத்து அதை செயல்படுத்த முடியாதபடிக்கு, அதை கண்டினியூ பண்ண முடியாதபடிக்கு நீங்கள் எடுத்திருக்கிற தீர்மானங்களை சில நேரங்களில் தோற்று போயிருக்கலாம். ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கூட பேசி கொண்டு இருக்கிறார். இப்பொழுது கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற இந்த தீர்மானங்களை நீங்கள் எடுத்து இதை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மை அவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 30வது அதிகாரம் 20வது வசனத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, தம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின, அவர் சுதந்தரிக்கும்படியாய் கொடுத்திருக்கிற அந்த தேசத்தில் நாம் குடியேற பண்ணும்படியாய் கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் குடியேற பண்ணுவதற்கு நீங்கள் ஒரு காரியத்தை என்ன பண்ணணும்னா செய்யணும். என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தருக்கு அவர் மேலே என்ன பண்ணணும்னா நம்ம அன்பு கூற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. வேதம் ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வருஷத்தின் இந்த ஆரம்ப நாளில் நீங்கள் இந்த 3 காரியங்களை செய்வதற்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்தால், இந்த 3 காரியங்களை தேவ சமூகத்தில் இந்த ரிசொல்யூஷனை நீங்கள் எடுத்து இதை செய்வதற்கு நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 3 காரியங்கள். முதலாவதாக அவர் பேரில் அவரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து, மூன்றாவதாக அவரை பற்றி கொள்வாயாக. இந்த 3 காரியங்களையும் தேவன் இந்த புதிய ஆண்டில் அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நம்முடைய நண்பர்களை நாம் நேசிக்கலாம், நம்முடைய குடும்பத்தை நாம் நேசிக்கலாம், உறவுகளை நேசிக்கலாம், யாரையெல்லாமோ நாம் நேசித்து கொண்டிருக்கலாம், யாரிடத்திலெல்லாமோ நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்முடையவர்கள், அவருடைய பிள்ளைகள் அவரை நேசிக்க வேண்டும் என்பதை தேவன் அதிகமாய் விரும்பி கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தரை நேசிக்கணும். இந்த வாலிப நாட்களில் வேதம் சொல்லுகிறது, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. உன் வாலிப பிராயத்தில் நீ நல்லா இருக்கணும்னு சொன்னா, நீ வாழ்ந்து செழிப்பான ஒரு வாழ்க்கை, நன்மையான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழணும்னு சொன்னால் கர்த்தரை நினை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, இந்த உபாகமத்தின் புஸ்தகத்திலும் ஒரு காரியத்தை முதலாவது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை நேசிக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிறார். வேதம் அதைத்தான் சொல்கிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். நீங்கள் ஒருவேளை சில காரியங்களை கடந்த 2024வது ஆண்டில் எதிர்பார்த்து அது நிறைவேறாத நிலையில், தோற்று போன நிலையில், ஒரு ஏமாற்றம் அடைந்த நிலையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஆண்டில் அதை நிறைவேற்றி தருவார். அதை நிறைவேற்றி தருகிற அந்த காரியத்தை நாம் சுதந்திரிக்கணும்னா நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தை பார்க்கிலும் தேவனுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர்களாய். பாருங்க, நாம் நேசிக்கிற நண்பர்களாக இருக்கலாம், நாம் நேசிக்கிற யாரோ ஒரு நபராக இருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும், எல்லா மனுஷியும் மாயையானவர்கள்.
மாறி போகலாம், இந்த உலகம் மாறி போகலாம். ஆனால் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே என்றென்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஒருபோதும் மாற மாட்டார். அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் மாறாத ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவனிடத்தில் நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது, அவரை நேசிக்கும் பொழுது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக, அவரிடத்தில் முதலாவது நாம் அவரை நேசிக்க வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இந்த நல்ல ஒரு மாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம். யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? கை தூக்குவோம். நான் பயப்படுறேன், ஏசப்பாவுக்கு நான் பயப்படுறேன், ஆண்டவருக்கு நான் பயப்படுறேன், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பி வைத்துக்கொள்வோம். அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? அவருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிறேனா? பாருங்க, இன்றைக்கு பொல்லாத பிசாசானவன் தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க விடாதபடிக்கு நம்முடைய சிந்தையை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நினைவுகளை அவன் வேறுபடுத்தி எப்படியாவது கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய விடாதபடிக்கு அவரை விட்டு நம்மை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தந்திரமாய் பிளானிங் நிறைய தந்திரமான பிளானிங்கை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் நிறுத்தி வைத்திருந்த 2 மனிதர்கள், ஆதாம் ஏவாள். இந்த இருவருக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த கனியை மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? புசிக்கக்கூடாது. இது தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த ஒரு கட்டளை. இந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமாகவே இந்த உலகம் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உலகமாய் காணப்பட்டிருக்கும். இந்த உலகத்தில் பாவம் வந்திருக்காது. ஆனால் பொல்லாத பிசாசானவன் என்ன செய்தான் பாருங்க, ஏவாளை வஞ்சித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறத என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வஞ்சிக்கிறான். இன்றைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு, நிறைய படிப்பில், ஒருவேளை உங்கள் வேலை காரியங்களில், உங்களுடைய எதிர்கால காரியங்களில் நீங்கள் காத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நீங்கள் தோற்று போய்கொண்டு இருக்கிறதற்கு ஒரே ஒரு காரணம், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய விடாதபடிக்கு பொல்லாத பிசாசானவன் உங்கள் சிந்தையோடு போராடி அவன் தேவனை விட்டு விலகி செல்லும்படி அவருடைய வார்த்தையை எதிர்த்து நாம் செயல்படக்கூடிய ஒரு மனநிலையை ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு கொடுத்து விடுகிறான். இன்றைக்கி நம்ம நிறைய நேரங்களில் தோற்று போய் விடுகிறோம். ஐயோ, நான் இவ்வளோ பிரயாசப்படுகிறேன், இந்த காரியத்தை எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஆனால் என் வாழ்க்கையில் இதை நான் சுதந்திரிக்க முடியலையே, அல்லது இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியல, இந்த படிப்பிற்காக நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், என்னுடைய மேல் படிப்புக்காக, என் வேலைக்காக எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன், ஆனால் நான் மறுபடியும் நான் தோற்று போய் கொண்டே இருக்கிறேன். சரியான ஒரு வேலையில் என்னால் போய் ஸ்டாண்ட் பண்ண முடியல, நல்ல ஒரு சேலரி என்னால் வாங்க முடியல, இன்னும் நான் அதே நிலையில் தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஒரு ரகசியம் அதில் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒருவேளை கீழ்ப்படியலைன்னா அந்த ஜெயத்தை உங்களால் சுதந்திரிக்க முடியாது. பொல்லாத பிசாசானவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாதபடிக்கு சில நேரங்களில் நம்முடைய மைண்டை அவன் டைவர்ட் பண்ணி எப்படியாவது அவனுடைய ட்ராக்கில் ஒவ்வொரு மனிதனையும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் இன்றைக்கு அவனுடைய பாதைக்கு நேராக இழுத்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் இன்றைக்கி நிறைய தோல்விகள், அதனால தான் இன்றைக்கி நிறைய ஃபெயிலியரான காரியங்கள், எதை எடுத்தாலும் தோல்வி, படிப்பில் தோல்வி, வேலையில் தோல்வி, என்னெல்லாம் முயற்சி பண்ணுறோமோ எல்லாவற்றிலும் தோல்வி. காரணம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு பொல்லாத பிசாசானவன் நம்முடைய ட்ராக் அவன் திசை திருப்பி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இந்த வருஷத்தின் இந்த ஆரம்ப நாட்களில் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் கர்த்தருடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிவேன், அவருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுப்பேன். கர்த்தருடைய சத்தத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நம்முடைய தாய், நம்முடைய தகப்பனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபையில் அந்த சபையின் போதகருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உங்களை நடத்துகிற அந்த மெய்ப்பருக்கு, உங்களை நடத்துகிற அந்த ஊழியருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒருவேளை ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது காலேஜில் படித்து கொண்டு இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு தலைமையாக இருக்கிறவர்களிடத்தில், ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது ப்ரொஃபஸராக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்குரிய டீம் லீடர்ஸ், உங்களுக்குரிய இன்ஜினியர்ஸ், உங்களுக்கு தலைமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எந்த ஒரு நபராக இருந்தாலும்
அவர்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கும் நாம் கீழ்ப்படிவோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தலைமைத்துவமான நபர்களுக்கும் நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக மூன்றாவதாக ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது, அவரை பற்றி கொள்வாயாக. பாருங்க, ஆண்டவரை நம்ம பற்றி கொள்ளணும். இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, ஏசப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஆண்டவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் தினமும் பைபிள் படிக்கிறேன், நான் தினமும் வேதம் வாசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் தவறாமல் ஜெபிச்சிடுறேன், நான் இரவும் பகலும் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன் நீங்கள் சொல்வீங்க. ஆனால் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிறீர்களா? பாருங்க, ஏசப்பாவுடைய மரண நாட்களில் அந்த சிலுவைக்கு கொண்டு போகக்கூடிய அந்த தருணத்தில் அவர்களோடு கூட இருந்த சீஷர்கள் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இயேசுவை பிடிக்க வரும் பொழுது சீஷர்கள் அத்தனை பேரும் ஓடி போய் விட்டார்கள். பேதுருவும் யோவானும் மாத்திரம் இருக்கிறாங்க. இந்த பேதுருவும் யோவானும் அன்றைக்கு இயேசுவோடு கூட அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். யோவான் மாத்திரம் தான் கடைசி வரைக்கும் நின்றார். பேதுரு கூட கடைசி நேரத்தில் என்ன பண்ணார்னா, மறுதலித்து அவரை தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. யோவான் மாத்திரமே கடைசி வரைக்கும் அவரை பற்றி கொண்டான். இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் அவரை பற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை இதுவரையிலும் கிறிஸ்துவை அறியாத ஒரு நபராக நீங்கள் இருந்து கொண்டு இதை கவனித்து இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னை பற்றிக்கொள், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான வாலிபர்களே, இந்த ஒரு மாலை நேரத்தில், இந்த வருஷத்தின் இந்த ஆரம்ப நாளில் கர்த்தரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். சும்மா ஏதோ ஃபார்மட்டாக அல்ல, ஏதோ ஒரு கடமையாக அல்ல, அவரை உறுதியாய் நாம் பிடித்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். சாதாரணமாக இந்த உலகத்தில் எல்லாரும் ஆண்டவரை தேடுகிறத போல் அல்ல, அவரை விடாப்பிடியாய் நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு மலையுள்ள ஒரு பெரிய ஒரு மேட்டில் நீங்கள் நடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் நடந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது அது ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு இடமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சப்போர்ட்டிங்க்கு யாரோ ஒரு நபர் என்ன பண்ணுவீங்க? பிடித்து கொண்டு போவீங்க. அது ஒரு பெரிய அதை சுற்றிலும், அந்த மேட்டை, அந்த மலையை சுற்றிலும் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. கொஞ்சம் கால் ஸ்லிப்பானா கூட நீங்கள் விழுந்து உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படின்னு சொன்னால், நாம் பிடித்து கொண்டிருக்கிற நபரை எப்படி பிடிச்சிருப்போம்? சும்மா சாதாரணமாக கேஷுவலாக அப்படி பிடிச்சிருப்போமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அவரை எந்த நபராக இருக்கிறாரோ அவரை நம்ம உறுதியாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, எந்த விதத்திலையும் இவரை விட்டுறக்கூடாதியா அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடித்திருப்போமோ, அதுபோல் இந்த வருஷத்தின் இந்த ஆரம்பத்தில் இருந்து ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். அவரை எந்த சூழ்நிலையிலும், என்ன காரியம் நடந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் பிசாசு, மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக, உங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிராக உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் கூட, அல்லது நீங்கள் படிக்கிற இடங்களில், நீங்கள் எங்கே போகிறீங்களோ, நீங்கள் போகும்பொழுது வரும்பொழுது எந்த ஒரு நபர், எந்த ஒரு உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள், எதிரான வல்லமைகள் செயல்பட்டாலும் கூட, கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது ஒன்றும் உங்களை நெருங்க முடியாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. காரணம், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அந்த உபாகமம் 30வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். பாருங்க, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, அவர் ஜீவனாயிருக்கிறார், அவர் தீர்க்காய் சொல்லவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு தீர்க்காய் சொல்லவராயிருப்பார். நீங்கள் நல்லா வாழ்ந்திருப்பீங்க, உங்களுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வேலை காரியங்கள், நன்மைகளை கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் சாட்சியாக நிற்பீங்க. இந்த வருஷத்தின் இந்த ஆரம்பத்தில் நான் இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டேன், இதை நான் செயல்படுத்தினேன், இதை நான் கடைபிடிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு முறையும் இந்த தீர்மானத்தின்படி என்னை வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் இந்த வருஷத்தில் எனக்கு இந்த நல்ல ஒரு வேலையை தந்திருக்கிறார், இந்த படிப்பை எனக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் சாட்சியாய் நிற்பீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தின் இந்த ஆரம்ப நாட்களில் அருமையான வாலிபர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் சில ரிசொல்யூஷன் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதை கடைபிடிக்கும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். நிறைவாய், கம்ப்ளீட்டாக, அதில் ஒன்று கூட குறைவுபடாது.
நீங்கள் என்னெல்லாம் நினச்சிருக்கிறீங்களோ, எதெல்லாம் தேவ சமூகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, காத்திருக்கிறீங்களோ, ஒன்று கூட குறைவுபடாதபடிக்கு சகலத்தையும் உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவரே சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தெய்வம் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் இந்த உலகத்தை படைத்தவர், அகிலத்தையும் ஆளுகை செய்கிறவர், அதிகாரமும் ஆட்சியும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் சொன்ன இந்த உபாகமம் 30 அதனுடைய கடைசி வசனம், இந்த தீர்மானங்கள், இந்த 3 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியாய் கடைபிடிப்போம். ஒருவேளை ஆண்டவரை எப்படி நேசிக்கணும்னு சொல்லி ஒருவேளை தெரியலை, நான் எப்படி ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், இன்னும் நான் எப்படி நேசிக்கணும் அப்படி சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருந்தா, உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் இன்னும் தேவ சமூகத்தில் நான் அதிக நேரத்தை நான் செலவிடணும், நான் ஒரு நாளைக்கு நான் ஒரு அதிகாரம் வாசிக்கிறேன், அல்லது நான் ஒரு 2 அதிகாரம் வாசிக்கிறேன், இன்னும் நான் ஆழமாக தேவ சமூகத்தில் வேதத்தில் நான் அமர்ந்திருக்கணும், அந்த வார்த்தையை நான் தியானிக்கணும், அந்த வார்த்தை எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் நான் வாசிக்கிற அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகளை நான் ரிப்பீட் பண்ணி கொண்டே இருக்கணும். நான் எதற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன், தீர்மானம் எடுக்கலாம். அது மாத்திரமல்ல, நான் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் ஜெபிக்கிறேன், அல்லது ஒரு 1/4 மணி நேரம் ஜெபிக்கிறேன், அல்லது ஒரு அரை மணி நேரம் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால், இந்த வருஷத்தின் இந்த ஆரம்ப நாளில் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், அந்த டைமை கொஞ்சம் அதிகரிங்க, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் இந்த வருஷத்தில் ஒரு 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், நான் காலையில் ஒரு 1 மணி நேரம், மாலையில் ஒரு 1 மணி நேரம், எனக்கு கிடைக்கிற சமயங்களிலெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஒரு தீர்மானத்தை எடுங்க. இப்படி நாம் தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் தேவனோடு கூட நாம் நெருங்க வேண்டுமோ, அவரோடு கூட நெருங்குவதற்கு என்னெல்லாம் நாம் செய்ய முடியுமோ, இந்த தீர்மானங்களை, இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது இன்னும் அவரிடத்தில் நீங்கள் கிட்டி சேர்கிறீர்கள், அவரை நேசிக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு வார்த்தை கொடுப்பார் என்று சொன்னால், வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சில ஆலோசனைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னால், ஊழியர்கள் மூலமாய் சில வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுவார் என்று சொன்னால், இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும், இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரை எந்த சூழ்நிலையிலும் விடாதபடிக்கு பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல ஒரு மாலை நேரத்தில், இந்த வருஷத்தின் இந்த ஆரம்ப நாட்களில் கர்த்தாவே, வாலிபர்களாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. கர்த்தாவே, வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற அருமையான வாலிபர்கள் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு வாலிபனையும் கர்த்தர் ரட்சிப்பீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வாலிப சகோதரிகளையும் நீர் ரட்சிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, கடந்த வருஷத்தில் சில ரிசொல்யூஷன், சில தீர்மானங்களை எடுத்து ஒருவேளை அதை செயல்படுத்த முடியாதபடிக்கு அந்த காரியங்களில் தோற்று போன நிலையில், இந்த வருஷத்திலும் தேவ சமூகத்தில் நான் இந்த தீர்மானத்தை எடுக்கிறேன் என்று சொல்லி அப்பா உம்முடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த ஆண்டில் அருமையான அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனையும், ஒவ்வொரு வாலிப சகோதரியும் கர்த்தரை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, குறிப்பாய் தகப்பனே, இவர்கள் இந்த ஆண்டில் கர்த்தாவே உம்மை அதிகமாய் நேசிக்கவும், உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும், உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளவும் கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. உம்மையே சார்ந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க, நீங்கள் அற்புதம் செய்யுங்க, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின்படியே நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தேவன் பழுக பண்ணுவீராக, பெருக பண்ணுவீராக. படிப்பின் காரியங்கள் அப்பா தகப்பனை, பள்ளியில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த ஆண்டு 10th 12th அப்பா பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ஒவ்வொரு வாலிபனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த ஆண்டில் கர்த்தாவே கல்லூரி ஃபைனல் இயர் படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா தகப்பனை, வருகிற நாட்களில் நல்ல ஒரு வேலை காரியங்களில் போய் அமர கர்த்தர் உதவி செய்வீராக. தகப்பனை அப்பா, காத்திருந்து கொண்டிருக்கிற அல்லது தகப்பனே அப்ப அந்த வேலை நிமித்தமாக பல முயற்சிகளை எடுத்து போட்டி தேர்வுகளுக்காக பிரயாசப்பட்டு எத்தனையோ முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இப்பொழுது செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இந்த ஆண்டில் நீர் ஒரு அற்புதம் செய்வீராக. வாசல் திறக்கப்படட்டும் ஐயா. இவர்கள் பழுகி பெருகுவதற்கு ஏதுவான வாசல்களை கர்த்தர் திறப்பீராக.
வார்த்தையின்படியே வாக்குத்தத்தத்தின்படியே நீர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த ஆண்டில் தகப்பனே தீர்மானித்திருக்கிற தீர்மானங்களை எடுத்திருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டில் கர்த்தாவே உம்மை அதிகமாய் நேசிக்கவும், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும், செவி கொடுக்கவும், உம்மை பற்றி கொள்ளவும் கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். உங்கள் பிரசன்னத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த ஆளுகை உண்டாகட்டும். எந்த ஒரு பாவத்தின் வல்லமையும், எந்த ஒரு பிசாசின் தந்திரங்களும் கர்த்தாவே இவர்களை நெருங்க முடியாதபடிக்கு உம்முடைய இரத்தத்தினால் வேலி அடைப்பீராக. கர்த்தாவே, இந்த ஆண்டில் கர்த்தாவே பாவம் செய்யக்கூடாது, இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வருவதற்கு என ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தீர்மானித்து நம்முடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆண்டு கர்த்தாவே என்னென்ன பாவங்களை சிக்கி போயிருக்கிறார்களோ இந்த பாவத்தின் வல்லமைகள் இவர்களை தொடர முடியாதபடிக்கு கர்த்தர் இவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து வேலி அடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ளட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தில் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் எடுத்திருக்கிற அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த தீர்மானத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். இந்த தீர்மானத்தின்படி செய்வதற்கு ஒவ்வொரு நாள் நீங்கள் பிரயாசப்படுங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. இப்படி நீங்கள் செயல்படும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.